நான் இந்த ஹதீஸ்களை பார்க்கும்போது எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த எல்லா அடையாளமுமே ஒன்று தான் பேசுது. என்னன்னா வேர்ல்டு பாலிடிக்ஸ். புரியுதுங்களா? ஒற்றை உலக ஆட்சியை தான் இந்த 10 அடையாளங்களும் அவர்களுக்கு ஒரு மிஷன் இருந்தது. அதில் நீங்களும் ஒரு மெம்பர்னு நினச்சிட்டு குரானை படிச்சிங்கன்னா மட்டும்தான் குரான் புரியும். அதை பற்றி உங்களுக்கு நாலேஜே கிடையாது அப்படின்னா, ஒரு நூலுடைய தொடக்கத்தையே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா, அப்புறம் அது நீங்கள் அந்த கயிறை பிடிச்சி நீங்கள் மேலே கண்ணு தான் பயன்படுத்தணும்னு இருந்தால் 2 கண்கள் பயன்படுத்தலாம்ல. 2 கண்ணு போட்ட மாதிரி சிம்பிள் போடணும்ல. எல்லா இடத்துலையும் ஒத்த கண்ணு மியூசிக் இதுலேருந்து அப்புறம் சிம்பலிசம் இப்படி கை வச்சு அது ரசூலா இப்படி தான் கை வச்சுக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய பைத்தியக்காரனை நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த மொக்க துபாகு ராசாமியை நம்பி தான் நபிமார்கள்லாம் அப்படியே பயந்து என்ன ஃபித்னாடா பா முடியல. உலகம் படைக்கப்பட்டது நாள்லேருந்து இப்படியாப்பட்ட ஒரு ஒத்த கண்ணை நாங்கள் பார்த்தது கற்பனை பண்ணுறீங்க. அதை சொல்கிறேன்ல, நம்பர் கேட்டால் நாம் கிறுக்குத்தனமாக நம்புகிறோம். இது நீங்கள் நம்புறது தான் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. தெருவா எல்லாம் தெரிஞ்சு நான் தான் அல்லான்னு சொல்லி வருவான பூமியில். எல்லா முஸ்லீமும் காமன் சென்ஸ், ரோட்டில் எல்லாம் வரமாட்டான்னு எல்லாருக்கும் தெரியும். தெருவா எல்லாம் வருவானா, எல்லாம் வரமாட்டான். அதுவும் இந்த 10 அடையாளங்கள் ஏன்னா எல்லா முஹத்திஸீன்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய உலமாக்களாக இருக்கட்டும், இந்த 10 அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் தான். இது ஒரு பாப்புலர் அடையாளங்கள்னு இருக்குது. ஆனால் இந்த 10 அடையாளங்களில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னன்னா, ஒரு அடையாளம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த அடையாளம் டக்குன்னு நடக்கும் அப்படின்ட்டு. இப்போ இதில் நாம் புரிஞ்சிக்கிற விதத்தில், இப்போ நான் இந்த ஹதீஸ்களை பார்க்கும்போது எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த எல்லா அடையாளமுமே ஒன்று தான் பேசுது. என்னன்னா வேர்ல்டு பாலிடிக்ஸ். புரியுதுங்களா? ஒற்றை உலக ஆட்சியை தான் இந்த 10 அடையாளங்களுமே பேசுது. நீங்கள் இதில் எல்லாமே எடுத்துப்பாரு. இப்போது அபு சரிஹா ஹுதைஃபா பின் அசீத் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாடி அறை ஒன்றில் இருந்தார்கள். நாங்கள் கீழே இருந்தோம். அப்போது அவர்கள் எங்களை எட்டி பார்த்து என்ன பேசி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். மேலே இருந்து ரசூல்லா கேட்குறாங்க, என்னப்பா பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இது எப்போ நடக்குது? தபூக் போரின் போது நடக்குது. தபூக் எப்போ நடக்குது? கிட்டத்தட்ட ரசூல்லாவுடைய வாழ்க்கையுடைய கடைசி போர். இதுதான் ரசூல்லா கடைசியாக போன போருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆமாம், தபுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? எதுவும் நடக்கல. அதுக்கப்புறம் ஒரு படைப்பிரிவு தான் அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க உசாமா ரலியல்லாஹு அவங்களுடைய தலைமையில். யமன்லாம் கூட பார்த்தீங்கன்னா அலி ரலியல்லாஹு காலத்தில் தான் போகிறாங்க. ரசூல்லா அதுக்கப்புறம் தபுக் போருக்கு அப்புறம் எங்கேயும் வெளியே போகலை. அப்போ 9 வருஷம் கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 9 நடக்கக்கூடிய போர் இது தபுக் போர். மக்கா வெற்றிலாம் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. அப்போ தபுக் போரின் போது தான் ரசூல்லா என்ன பண்ணுறாங்க, அது வரைக்கும் மறுமை நாளுடைய அடையாளங்களை பற்றி ரசூல்லா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவங்க ஃபோக்கஸ்லாம் என்ன இருந்துச்சு? அல்லாஹுடைய தீனை மேலோங்க வைக்கிறதுல, அதில் எல்லாத்துலேயும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க ரசூல்லா, சஹாபாக்களுக்காக பேசாமல் நமக்காக பேச ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் சஹாபாக்களுக்காக வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் வாழ்ந்த அந்த 1 வருஷம் வாழ்க்கை எதுக்காக வாழ்ந்தாங்கன்னா நமக்காக வாழ்ந்திருக்காங்க. நமக்கு ஏகப்பட்ட உபதேசங்கள் பதிவு மட்டும் பண்ணி வச்சுக்கிங்க, பின்னாடி யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, சஹாபாக்கள் இப்படிலாம் யாரும் விளக்கம் தரலையானா அதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா அவங்க காலத்தில் இதெல்லாம் நடக்காதுங்கிறது உறுதியாக அவங்க அறிஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கும் பின்னாடி ஆதாரங்கள்லாம் நான் காட்டுறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, உலக முடிவு நாளை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அவசரப்படாதீங்க, உலகம்லாம் அவ்வளோ சீக்கிரம் அழிஞ்சிடாது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, அல்லாவுடைய தீன் வந்துருச்சு, கடைசி ரசூல் வந்துட்டாரு, நானும் மறுமையும் இப்படி வந்திருக்கிறோன்றாங்க. அப்போ ரசூல்லா இப்போ மக்கா வெற்றி ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. மொத்தா போனோம், அங்கே போய் அந்த பாரசீகத்தோடைய ரோமர்களுடைய கண்ட்ரோலில் இருந்த ஊரையும் நம்ம கண்ட்ரோலில் எடுத்தாச்சு. இப்போ டக்குன்னு போயிட்டே இருக்குது. இப்படியே போகிற ஸ்பீடை பார்த்தா சீக்கிரம் அழிஞ்சிருமாட்டிருக்கு. சில பேர் என்ன நம்பினாங்க, 100 வருஷத்தில் அழிஞ்சே போயிடும் அப்படின்லாம் நம்பினாங்க. புகாரில் கூட அந்த ஹதீஸ் இருக்கும், 100 வருடத்துக்கு பிறகு யாரும் பூமியில் உயிரோடு இருக்க மாட்டிங்கன்னா மறுமை நாள் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, மறுமை நாள்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது, 10 அடையாளங்கள் நிகழாத வரை. இப்போ இதில் நம்ம புரிதல் பாருங்கள், நம்ம பயான்கள்லாம் கேட்டிருப்போம். என்ன சொல்லுவாங்க, ஏன்னா நான் எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன்னா, உங்களை தாழ்த்துறதுக்கோ உங்களை குறை சொல்கிறதுக்கோ கிடையாது. எவ்வளோ வீக்கான புரிதல் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஆளுங்கிட்ட கேளுங்க பாருங்கள், ஒவ்வொரு ஜும்மாவும் மறுமை நாள் நிகழ்வதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும்பா. இந்த பயான் கேட்டுருக்கீங்களா யாராவது? வெள்ளிக்கிழமை தான் உலகம் அழிக்கப்படும், அதனால் ஜும்மா நாள் ஜாக்கிரதை அப்படிம்பாங்க. அன்றைக்கி உலகம் அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிம்பாங்க. திடீர்னு அறியும். எப்போ அழியும்? ஒருத்தர் பால் கறந்துட்டு இருப்பார், திடீர்னு அறிஞ்சிரும். ஒருத்தர் அப்படி விரிச்சிருப்பார், விரிப்பு அப்படியே வியாபாரம் பேசிகிட்டு இருப்பாங்க, அப்படியே அறிஞ்சிடும். இப்படி தான் அவங்க புரியுறாங்க. ரசூல்லா சொன்ன விஷயங்கள் நடக்காமலே உலகம் அழிஞ்சிருமான்னு. அப்போ இவ்வளோ தான் அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் கீழே இருக்குன்னு பாருங்க.
திடீர்னு உலகம் அழியும்னு நம்புறீங்கன்னா அதை விட ஒரு பைத்தியக்காரத்தனம் ஏதாவது இருக்குமா? ஹதீஸ்கள் தெளிவாக இருக்குல்ல, இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இது நடந்ததுக்கப்புறம் தான் அழியும் அப்படின்ட்டு. இப்போ அந்த ஹதீஸ்கள்லாம் விட்டு அந்த ஒற்றை ஹதீஸை பிடிச்சிக்கிறது. இதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, முதல்ல குரானுடைய மெயின் தீமே நம்ம புரிஞ்சுக்கிறதுல தப்பு பண்ணிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மிஷன் இருந்தது, அது நமக்கும் அதுதான் மிஷனு. அதுக்கான பங்களிப்பு தான் நம்மளும் செய்யணும். இதுக்காக தான் முஸ்லீம்கள் ஒன்றுபடணும், இதுக்காக தான் முஸ்லீம்கள் உழைக்கணும், அதுக்காகத்தான் நம்முடைய நேரம், பணம், உடல் உழைப்பு எல்லாமே செலவிடணும். இப்போ நம்ம தவறான நோக்கத்துக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பள்ளிவாசல்கள் இங்கே ஜபர்தஸ்தாக இருக்குது, எல்லாம் இருக்குது, சந்தோஷப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாம் சஜ்தா செய்கிறவனு அல்லா அடி வாங்க விட்றானே, ஏன் வாங்க விட்றான்னு தெரியலையா? நம்ம சஜ்தா அல்லாஹ் பிடிக்கலன்னு தானே தெரியுது. சஜ்தா நிலையிலே உதைக்கிறான் போலீஸ், அவனை டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கிங்க, அது வேறு விஷயம். நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தப்பு திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கோம். அல்லாஹ் நம்ம மேலே கோபத்தில் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய கோபத்தை வந்து தணிக்கிறதுக்கு உண்டான எந்த வேலையும் செய்யாமல் மேலும் மேலும் கோபப்படுத்திகிட்டே இருக்கோம் அல்லாஹ்வுக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கொஞ்சமாவது அக்கம் பக்கம் நடக்கிற விஷயங்களை பார்த்து பட்டு தெரிஞ்சுக்கணும். கொஞ்சமாவது நாம் வந்து பாடம் கற்றுக்கணும். இப்போ அல்லாஹ்வுடைய கிருபையில் இவர் உமர் ஷரீஃப் அவர் எப்படி பாருங்க, அந்த சம்பவங்கள்லேருந்து படிப்பினை எடுத்துறாங்க, டக்குன்ட்டு ஸ்டாண்டு மாற்றிட்டார். அது அல்லாஹ் வந்து அவருக்கு ஒரு பெரிய அருள் செஞ்சால். அது மாதிரி எல்லாரும் முன் வரணும். இங்கே கௌரவம் பார்த்து நம்ம ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அது வந்து நான் சிரிக்கிறேன், நக்கல் அடிக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நான் சிரிக்கிறதும் நக்கல் அடிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. நான் பேசினாலே என்னுடைய இயல்பே அதுதான். நான் பேசும்போது சிரிச்சுட்டு தான் பேசுவேன். இது நான் குழந்தையிலேருந்து அப்படி தான் பேசுவேன். எந்த விஷயம் பேசினாலும் நான் சிரிச்சுட்டு தான் பேசுவேன். அதே மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பேசுகிறவங்க போது அது வந்து ஒரு விரக்தியில் தான் நான் சிரிச்சிட்டு இருக்கிறேன்னு தவிர, டிப்ரெஷன் எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். ஏன் டிப்ரெஷன் வந்து எந்த அளவுக்கு போய் கடைசியாக நான் இப்போ மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கோம். டிப்ரெஷனுக்கு வந்து சைக்காட்ரிஸ்ட்டை மாத்திரை சாப்பிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு இருந்தது தான். அந்த அளவுக்கு நாம் வந்து கவலைப்பட்டு அந்த மாதிரி தான் இருக்கணும் தவிர, எந்த முஸ்லீமையும் வந்து நம்ம இழிவாவோ இலக்காரமாவோ பார்த்து நான் என்ன பண்ணுறதில்ல, சிரிக்கிறது கிடையாது. அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் சொல்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இதில் முதல்ல அந்த 10 அடையாளங்கள் பார்த்துருவோம். முதல் அடையாளம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 10 அடையாளங்கள் நிகழாத வரை யுக முடிவு நாள் வராது. நம்பர் 1, கிழக்கில் ஒரு நிலநடுக்கம், மேற்கில் ஒரு நிலநடுக்கம், அரபு தீபகற்பத்தில் ஒரு நிலநடுக்கம், 3 நிலநடுக்கம், 4வது புகை, 5வது தஜ்ஜால், 6வது பூமிக்குள் இருந்து வெளிப்படும் பிராணி. அதிசயம்ங்கிறது இவங்க பிராக்கெட்டில் போட்டிருக்காங்க. யாஜூஜ் மாஜூஜ், சூரியன் மேற்கில் இருந்து உதிப்பது. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்குதல். யமன் நாட்டில் உள்ள அதன் பகுதியிலிருந்து கடைக்கோடியிலிருந்து ஒரு நெருப்பு கிளம்பி மக்களை மஹஷரை நோக்கி புறப்பட செய்யும். இப்போ இந்த 10 அடையாளங்கள் சொன்னேன். இப்போ இந்த 10 அடையாளங்களில் முதல் 3 அடையாளங்கள் இருக்குது பாருங்க. கிழக்கில் ஒரு பூகம்பம், மேற்கில் ஒரு பூகம்பம், அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம். இது என்ன அப்படின்னா, இந்த 3 பூகம்பங்களுக்கு என்ன விளக்கம்னா, பொருளாதார பூகம்பங்கள். அதாவது பூகம்பம்னா என்ன, மனிதனை நிலை குலைய செஞ்சிடும். அப்போ பொருளாதாரம் முடங்கப்பட்டாலும் மனுஷன் என்ன ஆயிடுவான், நிலை குலைஞ்சு செஞ்சுருவான், எல்லாத்தையும் இழந்துருவான். புரியுதுங்களா? நிலநடுக்கம் வர்றதும் ஒன்று தான், நம்மகிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஒன்று தான். இது ஒரு நாள் நடக்கும். இது கிழக்கில் ஒரு பொருளாதார சரிவு மிகப்பெரியது நடக்கும். இது நான் மட்டும் பயன்படுத்துகிறேன்னு நினச்சிக்காதீங்க. தமிழ் பொக்கிஷத்துடைய ஒரு கிளிப் இருக்குது, விக்கி இருக்கிறதுல அவர் சொல்கிறார், அரபு தீபகற்பத்தில் இன்றைக்கி மிகப்பெரிய பூகம்பம் ஒன்று நடந்துருச்சு. நான் சொல்கிறது பொருளாதார பூகம்பம், அவர் சொல்கிறார். நான் சொல்கிறது பொருளாதார பூகம்பம். அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம் வந்துச்சுன்னா அது எல்லாருக்குமே எஃபெக்ட் ஆகும் அப்படின்ட்டு. அப்போ ரசூலா பேசுகிறது இவங்களுக்கெல்லாம் நல்லா புரியுது ஈஸியாக, என்ன எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நம்ம என்ன நினைக்கிறோம், அது ரிக்டர் ஸ்கேலில் இது வரைக்கும் தொடாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் சொல்கிறேன், நம்ம குரான்லேயே நம்ம தவற விட்டுட்டோம்னா, அதான் இவர் சொல்வார் மௌலானா மௌதூதி தஃபீமுல் குரானுடைய முன்னுரையில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மிஷன் இருந்தது, அதில் நீங்களும் ஒரு மெம்பர்னு நினச்சிட்டு குரானை படிச்சிங்கன்னா மட்டும்தான் குரான் புரியும். அதை பற்றி உங்களுக்கு நாலேஜே கிடையாது அப்படின்னா, ஒரு நூலுடைய தொடக்கத்தையே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா, அப்புறம் அது வந்து நீங்கள் அந்த கயிறை பிடிச்சி நீங்கள் மேலே சேர முடியாது. அது மேலே போகுதா கீழே போகுதான்னு தெரியாது. அதுக்கப்புறம் குரானில் சுற்றிகிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அது வந்து இது வந்து ஏதோ ஃபேன் போட்டு அப்படியே சோஃபாவில் அப்படி சாஞ்சிட்டு அப்படி சாயாக உட்காந்து படிக்கிற புக்கு கிடையாது. இது வந்து மிகப்பெரிய ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் நீங்களும் ஒரு ஆள் அப்படின்ற நினைக்கணும். உங்கள் தலைவன் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறான்னு குரானில் வந்து நீங்கள் நினைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற. அப்போது நிலநடுக்கம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே நம்மளாம் உலகமே முறிச்சுட்ருக்கோம். எப்படி வந்துச்சு இவ்வளோ பெரிய புழக்கம் அப்படின்னு நம்ம ஒன்று. அடுத்தது என்ன,
அப்புறம் இன்னொரு நிலநடுக்கம் வரும் மேற்குல. அப்போ என்ன 2 டே என்னடா பாய் மட்டும் கவுண்ட் பண்ணிட்டே இருக்கான், என்னடா அது அப்படின்னா ரசூல்லா முதல்ல சொல்லிட்டாங்க 3ன்ட்டு. இப்போ 3 இதுக்கப்புறம் நடக்காது பாரு, ஏன்னா எங்க திறமை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. நம்பர் போட்டு கவுண்ட் பண்ணிட்டு நம்ம உட்காந்துட்டு இருப்போம். இது வந்து கிழக்கில் ஒரு பூகம்பம், பொருளாதார பூகம்பம் நடக்கும். மேற்கில் ஒரு பூகம்பம், டாலர் விழுந்துச்சுன்னா அங்கே ஒரு நடக்கும். அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம், பெட்ரோல் கழிஞ்சதுன்னா அங்கே நடக்கும். புரியுதுங்களா? இது எல்லாமே நில குலைஞ்சு போயிடுவாங்க. அதான் பெட்ரோல் இல்லாத பொருளாதாரமாக அங்கே ஒன்றுமே இருக்காது. மறுபடியும் அரபுகள் தங்களுடைய ஒரிஜினல் டியூட்டி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆடு மேய்க்கிறது என்ன, அவங்களுடைய அந்த செருப்பு இல்லாமல் மறுபடியும் அவங்க பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்ச்சிட்டு சுற்றி இருப்பாங்க. அடுத்தது வரைக்கும் புகை மூட்டம், இது துகான். எது இந்த பூகம்பத்துக்கு அடுத்தது என்ன வருது? துகான். இது வந்து நியூக்ளியர் வார குறிக்கும். இதுவும் இதோட ரிலேட் ஆனது தான். இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார்? தஜ்ஜால். அவனுடைய எக்ஸிட்டும் இதுக்கு அடுத்தது வந்துடும். இந்த மல்ஹமாவுக்கு அப்புறம் என்ன வந்துடும்? தஜ்ஜாலுடைய எக்ஸிட் வந்துடும். அதுக்கப்புறம் பூமியில் இருந்து வெளிப்படும் பிராணி இது என்ன? இஸ்ரேல். இன்னைக்கு வந்து இஸ்ரேலை எல்லாருமே, எல்லா மீடியாலுமே, எல்லா பேப்பர்லையுமே மிருகம்ங்கிறாங்க. இது மிருகத்தனமான தாக்குதல், இது மிருகம், மனிதாபிமானமற்ற தாக்குதல், இது மிருகத்தனம். மதத்தின் பேரால் எப்படி உங்களால் செய்ய முடியுது? ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு நீ எதிரி அடிப்பான், குழந்தை எப்படி கொள்ளும்? போன வாரத்தில் என்ன நடந்திருக்குது? ஒரு டெம்போன்னு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கு லாரி எகிப்துலேருந்து. அதில் சாப்பாடு வாங்க போனவங்களை 120 பேரை சுட்டிருக்கான். அதில் குழந்தைகள் மெஜாரிட்டி. சுட்டிருக்கான் புல்லட்டில். அப்போ சுடும்போது அவன் மனசு என்னவா இருந்திருக்கு? இவனை ஒரு பொருளாகவே பார்க்கல. ஆர்மி மேன் சொல்கிறான். இந்த அநியாயத்தை பார்க்க முடியாமல் அமெரிக்காவுடைய ஆர்மி மேன் ஒருத்தர் போய் இஸ்ரேலுடைய தூதரகத்துக்கு முன்னாடி தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டாரு. நம்மள நீங்கள் காட்ட போகிறோம் பாருங்க என்னான்ட்டு. இந்த மாதம் இருக்குது, நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுவோம். என்ன இதில் வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறாங்க? அமல்களை பற்றி நம்ம இப்படி குறைவாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அமல்களை செய்யுங்க, அது உங்களுடைய பேசிக் ஐடென்டிட்டி கார்டு. அதை தாண்டி தான் நீங்கள் உங்கள் இஸ்லாமே இருக்குன்ற. வெறும் அமல்களை பிடிச்சிட்டு சொர்க்கத்துக்கு நீங்கள் போயிடவே முடியாது. இது இல்லாமல் நிறைய அமல்கள் இருக்குது, அல்லாஹ் விதித்த கடமைகள் இருக்குது, அதை செய்யுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ இது சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது, இதுவும் என்ன? மேற்கத்திய கலாச்சாரம். அடுத்தது என்ன? யமன் நாட்டிலிருந்து ஒரு நெருப்பு, அது இப்போ அது கிளம்பிருச்சு, மகஷரை நோக்கி கிளம்புன்னு இருக்கு. இப்போ அதுக்கு வந்து விளக்கங்கள், அந்த கியாமத் நாளின் அடையாளங்கள் அப்படின்லாம் நீங்கள் தொடர் பயான்லாம் கேட்டிருப்போம். பெரிய பெரிய அலிம்கள்லாம் பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்க? யமன்லேருந்து ஒரு நெருப்பு வரும்போது அப்படியே மக்கள் ஓடுவாங்க. அப்படியே அடுத்தடுத்து அப்படியே சவுதி அரேபியா வருவாங்க, அங்கேயும் நெருப்பு துரத்தும், அப்படியே ஓடுவாங்க. கடைசியாக ஒரு இடத்துல போய் நின்றுவாங்க. டக்குண்டு எல்லாம் என்ன பண்ணுவோம்? அப்படியே அரிசிலேருந்து வந்துடும். இப்படி நடக்காது மறுமை நாள். அது வேற ஹதீஸ் இருக்கு. யமன்லேருந்து மகஷருங்கிறது என்ன? கயாமத்தில் நிற்கும் போது இருக்கக்கூடிய மகஷருங்கிறது என்ன? இறந்த பிறகு எழுப்பப்பட்டு நிற்கிற ஸ்டேஜ் வந்து மகஷர் எப்படி இந்த பூமியில் வரும்? அது இதுலேருந்தே தெரியலையே, அது வேற என்னமோன்னு பேசுதுன்ட்டு. யமன்லேருந்து நெருப்பு புறப்படுதுன்னா நெருப்பா? காட்டு தீயா? யமனில் காடையில் என்னத்து தீ பத்தும்னா? அங்கே இருக்கிறது என்ன? பாலைவனத்தில் என்ன நெருப்பு வரும்? நெருப்பு இல்லை. இது வந்து மிசைலு. யமன் வந்து போரில் குதிச்சிருச்சு. இது வந்து ஷாமை நோக்கி வந்து ஒரு மிசைல் அடிக்குது, இஸ்ரேலை நோக்கி அடிக்குதுன்னா இதுதான் மறுமை நாளுடைய சொல்லப்போன கடைசி அடையாளம். இது எல்லா ஹதீஸ்கள்லையும் வரும், இதுதான் கடைசி அடையாளம் அப்படின்ட்டு வரும். அப்போ யமன் வந்து இப்போ ஹூத்திஸுடைய அந்த அட்டாக் வந்து கடைசி அடையாளம். இத்தனை நாள் அவங்க அடி தான் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ தான் அடிக்கிறாங்க. இத்தனை நாள் வந்து அவங்க தங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனை அடி ரிசீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அங்கேருந்து வருது அந்த ஹதீஸ் எல்லாம். இன்னும் நிறைய ஹதீஸ் இருக்குது, ஃபுல்லாக எடுத்து பேசணும்னு சொன்னீங்களா? அதான் சொல்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு டாபிக் மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த ஹதீஸில் என்ன வரும்னா, யமன்லேருந்து ஒரு நெருப்பு போகும், அது வந்து சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்துடைய கழுத்தை ஒளிர செய்யும் அப்படின்னு இருக்கும். மிசைல் போச்சுன்னா அப்படி தான் இருக்கும். மிசைல் உழுவுறது பார்த்துருக்கீங்களா? இங்கேருந்து அந்த நெருப்பு அப்படி கிளம்பி போயிடும். சிரியா வரைக்கும் போகுதுன்னா அப்போ என்னது? மிசைல் தானே. மிசைல் போய் அந்த இடத்துல மிசைல் கிராஸ் ஆகும்போது ஒட்டகம் நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த ஒட்டகத்துடைய கழுத்து பளிர்னு வெளிச்சமாக எரியும். இதுதான் அந்த அடையாளம். இது நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வர வேண்டியது இருக்கிறது தஜ்ஜாலும் மஹதி அலைஹிஸ்ஸலாமும் தஜ்ஜாலும் ஈசா நபியும். 3 மட்டும்தான் வெயிட்டிங்கில் இருக்கு. மீதி எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்போ இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வேர்ல்டு பாலிட்டிக்ஸ். அதான் ரசூலுடைய மிஷன் சார்ந்தது, உலக அரசியல் சார்ந்தது, உலகமே பார்க்கக்கூடியது. புரியுதுங்களா? யாருக்கு ஈமான் இருக்கோ அவங்க மட்டும்தான் இதை விளங்கி கொள்ள முடியும்.
இப்போ இதை வந்து தபுக்கின் போது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சப்ஜெக்டை தொடறாங்க, மறுமை நாளுடைய அடையாளங்கள்ன்ட்டு. அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ரசூலா பாருங்கள் சில ஹதீஸ்கள் சொல்கிறேன். ஏன்னா இந்த தஜ்ஜாலை பற்றி ஏன் கிளாரிட்டி இல்லை, தஜ்ஜாலை பற்றி ஏன் ஹதீஸ்கள் கம்மியாக இருக்குது, ஃபுல் டீட்டெயில் நமக்கு ஏன் வரமாட்டேங்க. இப்போ நாமெல்லாம் விளக்க சொல்கிறோம், நீ எல்லாம் வந்து விளக்குற வரைக்கும் தான் ரசூல் விட்டுருப்பாங்களா? அவங்களே அந்த காலத்தில் விளக்கி இருக்க மாட்டாங்களா? சஹாபாக்களுடைய புரிதலை தான் நாம் முற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்கிறாங்க. சஹாபாக்களுடைய புரிதலை முற்படுத்துவோம், வேணான்னு சொல்லலை. சஹாபாக்கள்னா முக்காலும் அறிந்தவர்களா? அவங்க வந்து மறைவான ஞானம் இருக்கா? 2000 மக்கள் எப்படி வருவாங்கிறது அவங்க முன்னாடி அட்வான்ஸாக புரிஞ்சுக்குவாங்களா? மிசைலுன்னா சஹாபாக்கள்னால புரிய முடியுமா? ஒரு ரசூல்லா தெரியும் மிசைலுன்ட்டு, அந்த மிசைல்னு ரசூல்லா சஹாபாக்கள்கிட்ட சொல்லிட்டா அடுத்தடுத்து என்ன கேள்வி வரும்? அது எப்படி பறக்கும்? இப்போ நாம் அம்பு வச்சுட்டு இருக்கோம், ஒன்று லெஃப்ட்டில் போகுது, ஒன்று ரைட்டில் போகுது. இது மிசைல் அடித்தா ஒரே பாயிண்டில் போகுமா? அப்போனா என்ன அப்படிமா? ரசூல்லா என்ன சொல்லுவாங்க? ஜிபிஎஸ்ல போகும். அடுத்த கேள்வி வரும், ஜிபிஎஸ்னா என்ன? அது வந்து சேட்டலைட்டில் வரும். அது என்ன சேட்டலைட்னா என்ன? அது ராக்கெட்டில் விடுவாங்க, அது ராக்கெட்டுனா என்ன? அது கிரையோஜெனிக் டெக்னாலஜி, கிரையோஜெனிக் டெக்னாலஜின்னா என்ன? அப்புறம் அது ஃபியூல் வந்து யுரேனியம்னா என்ன? அப்புறம் மொத்த உலகத்துடைய ப்ரொஃபஸர் எல்லாம் இன்றைக்கி நடத்திட்டு இருக்கிற எல்லா புக்கும் எடுத்துகிட்டு வந்து ரசூலா நடத்தி அந்த சப்ஜெக்ட் முடிக்கும் போது தான் இந்த மறுமை நாளுடைய ஒரு அடையாளத்தை புரிய வைக்க முடியும். அந்தந்த காலத்தில் இருக்கிறவனுக்கு மூமீனுக்கு வேர்ல்டு பாலிடிக்ஸ் என்ன நடக்கும், இந்த உலகத்துடைய எண்டு எதை நோக்கி போகும், உலகம் எதை சுற்றி அரசியல் சுற்றிட்டு இருக்குது, அதெல்லாம் புரியறவனுக்கு இது அப்படியே புரிஞ்சிடும். ஏன் ரசூல்லா சஹாபாக்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னா, சஹாபாக்கள் கேள்வி கேட்டால் கூட என்ன சொல்லுவாங்க? ரசூல்லா விடுங்க அப்படின்ட்டுருவாங்க. இப்போ இந்த சில ஹதீஸ் சொல்கிறேன், அதை வச்சுட்டும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ரசூல்லாட்ட சஹாபாக்கள் கேள்வி கேட்கறது எவ்வளோ கஷ்டம்ண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் சாய்ந்த போது வெளியே வந்து லுஹர் தொழுதார்கள். மிம்பர் மீது ஏறி உலக முடிவு நாள் பற்றியும் குறிப்பிட்டார்கள். அந்நாளில் பயங்கரமான பல காரியங்கள் நிகழும் என்றும் குறிப்பிட்டார்கள். எதை பற்றி ஏனும் எவரேனும் கேட்க விரும்பினால் அவரினிடம் கேட்கலாம். இந்த இடத்தில் நான் இருக்கும் வரை நீங்கள் எதை பற்றி கேட்டாலும் உங்களுக்கு அறிவிக்காமல் இருக்க மாட்டேன் என்று குறிப்பிட்டார். மிம்பரில் ஏறி நின்ட்டாங்க, மறுமை நாளை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, அதை நான் சொல்லாமல் இங்கேருந்து இறங்க மாட்டேங்கிறார். அப்போது ஒருத்தர் சொல்கிறாரு, ஒருத்தர் எந்திரிச்சிட்டு சொல்கிறாரு, உதாபா என்பவரின் மகன் அப்துல்லா என்பவர் எழுந்து என் தந்தை யார் என்று கேட்டார். எங்கள் அப்பா பேரை சொல்லுங்க அப்படின்னு. மறுமை நாளை பற்றி சப்ஜெக்ட் பாடம் நடத்தி அதுலேருந்து டவுட்டு கேளுங்க, என்ன டவுட் வேணாலும் கேளுங்கன்னு ஒன்றா என்ன எந்திரிச்சு கேட்குறாரு, எங்கள் அப்பா பேர் கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போங்கிறார். அப்பா அவர் சொல்கிறார், உங்கள் அப்பா பேர் ஹுதாபாங்கிறார். அப்போ இன்னொரு ஆள் அதே மாதிரி கேட்குறாரு. அவர் நினச்சிட்டு இருக்கிற அப்பா வேற, அவர் சொல்கிறாரு உன் அடிமைக்கு பிறந்தவங்க நீயே அப்படின்றார். ரசூல்லா சொல்லிட்டாங்க. உண்மை தான், புரியுதுங்களா? என்ன ஆகி போச்சு, அது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. அப்போது என்னிடம் கேளுங்கள், ரசூல்லா அப்போ கடுப்பாயிருச்சு மூஞ்சி. என்னிடம் கேளுங்கள், என்னிடம் கேளுங்கள், என்னிடம் கேளுங்கள், இன்னும் என்ன கேட்குறீங்க கேளுங்க, இன்னும் என்ன கேட்குறீங்க கேளுங்கன்னு ஒன்று உமர்லியானுக்கு போய் முன்னாடி போய் காலை முட்டி போட்டு உட்காந்துக்கிட்டு, நாங்கள் அல்லாஹ்வை இரட்சகனாகவும் இஸ்லாத்தை மார்க்கமாகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி என்றும் நாங்கள் திருப்தியுடன் ஏற்றுள்ளோம் என்று கூறியதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனம். நபின்னு இல்லையான்னு செக் பண்ணுறீங்களா? அப்பா பேரை கரெக்டாக சொல்கிறாரா இல்லையான்னு தெரியுது, நான் என் வீட்டு அட்ரஸ் சொல்லு, இதெல்லாம் கேள்வியா இறை தூதர்கிட்ட கேட்க வேண்டியது? அப்போ அந்த 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 கிளாஸே பாருங்க கொலாப்ஸ் ஆயிருச்சா? மறுமை நாளுடைய அந்த அந்த செஷனு வேஸ்ட்டாக போயிருச்சா? அப்போ இதுதான் விஷயம். அப்போ அது சொல்கிறாரு, சற்று முன் இந்த சுவற்றின் நடுவில் சொர்க்கமும் நரகமும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. நல்லதையும் கெட்டதையும் இது இன்றை நான் கண்டதை போல் இதுக்கு முன்னாடி கண்டதில்லைங்கிறாங்க. இது புகாரியில் 540வது ஹதீஸ். அதே மாதிரி இதே மாதிரி இந்த ஹதீஸை இன்னொரு இடத்துலையும் வரும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரசூலுல்லாஹ்விடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விளையாட்டாக கேள்வி கேட்பது வழக்கம். இவ்வாறாக ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என் தந்தை யார் என்று கேட்டார். தம் ஒட்டகம் காணாமற் போய்விட்டது, அந்த ஒட்டகம் எங்கே என்று கேட்டார். அப்போதுதான் அல்லாஹ் அவர்களின் விஷயத்தில் இந்த வசனத்தை அருளினான், இறை நம்பிக்கையாளர்களே சில விஷயங்களை பற்றி கேட்காதீர்கள், அவை உங்களிடம் வெளிப்படுத்தப்பட்டால் அவை உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். குர்ஆன் அருளப்பட்டு கொண்டிருக்கும் வேளையில் அவற்றை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டால் அப்போது அவை உங்களுக்கு வெளிப்படையாக கூறப்பட்டுவிடும். நீங்கள் வினவியவற்றை அல்லாஹ் மன்னித்து விட்டான். இதுவரை நீங்கள் விளையாட்டுத்தனமாக செஞ்சது அல்லாஹ் மன்னித்து விட்டான். அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனாகவும் சகிப்புத்தன்மையுடனாகவும் இருக்கிறான். அப்போ ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, இதுக்காக கேள்வி கேட்காதீங்கன்னு அல்லாஹ் வந்து தடை செஞ்சிட்டான். அதனால் தஜ்ஜாலை பற்றியோ
அவனுக்கு ஒரு கண்ணு இருந்ததை பற்றியோ அந்த கண்ணு என்ன, அது என்ன இது, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க சஹாபாக்கு. அதோட க்ளோஸ். இந்த ஆயத்தை இறங்கிச்சு இல்லை, அதுக்கப்புறம் கப்பு சிப்புன்னு இருப்பாங்க. என்ன சொன்னாங்களோ அவ்வளோதான். அதுக்கு மேலே எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு ரொம்ப இது யோசிப்பாங்க. அதே மாதிரி தஜ்ஜாலை பற்றி சஹாபாக்கள் கேட்கவே இல்லை கேள்விகள் அதிகமாக. அதுக்கு காரணமும் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தஜ்ஜாலை பற்றி நான் கேட்டு தெரிந்து கொண்டதை விட அதிகமாக வேற எவரும் கேட்டு தெரிந்து கொண்டதில்லை. யார்? முகீரா இப்னு ஷுபா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் தான் தஜ்ஜாலை பற்றி நிறைய விஷயங்கள் ரசூலாட்ட கேட்டே இருப்பேன் அப்படின்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், அவனை குறித்து உனக்கு என்ன சிரமம், நீங்கள் எதுக்கு தஜ்ஜாலை பற்றி தேவையில்லாமல் கேட்டுட்ருக்கீங்க, அவனால் உமக்கு எந்த தீங்கும் இல்லை அப்படின்னு. அவன் அந்த காலத்துக்கான ஆளே கிடையாது, அவனை பற்றி நீங்கள் ஏன் கேட்குறீங்க, நான் அல்லாவின் தூதரே, அவனை குறித்து அச்சம்தான், அதனால்தான் நான் கேட்குறேன். தஜ்ஜாலுடன் மலையளவு உணவும் நதிகளும் இருக்கும் என்று மக்கள் கூறுகிறார்கள் என்றேன். இது என்ன பிரமாதம், அவன் மூலம் அல்லாஹ் எதையெல்லாம் காட்டவிருக்கின்றானோ அவற்றை விட இவையெல்லாம் அல்லாவுக்கு மிக சாதாரணமானவையே என்று. ரொட்டியும் இது வச்சிருப்பாங்கிறதுக்கே ஆச்சரியப்படுறீங்களா, இன்னும் அவன் என்னென்ன பண்ணுவான் தெரியுமா அப்படின்னு ரசூலா சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் 5633வது ஹதீஸ். இது ஒன்று. அப்போ தஜ்ஜாலை பற்றி கேட்க ரசூலா என்ன பண்ணிட்டாங்க, சஹாபாக்களுக்கு தடை விதிச்சிட்டாங்க, இதுக்கு மேலே கேட்காதீங்கன்ட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் முஸ்னத் அஹமதில் 4031, இது இஸ்லாம் 360 நம்பர். இது எனக்கு லைலத்துல் கதிர் மற்றும் வழிகெடுக்கக்கூடிய மசீஹ் தஜ்ஜாலை பற்றிய உறுதியான தகவல்கள் அறிவிக்கப்பட்டது. அப்போ அது வரைக்கும் ரசூல்லாவுக்கே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு நியூஸ் தஜ்ஜாலை பற்றி சொல்லப்படலை. ரசூல்லாவுக்கே சொல்லப்படலைன்னா நம்ம எப்படி அது அவனுடைய எல்லாத்தையுமே டீட்டெயில் சொல்ல முடியும்? ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நம்ம புரிஞ்சிக்கிறத வச்சு தான் முடியும். அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த வந்து கொண்டிருந்தேன். அப்போது மஸ்ஜிதுடைய வாசலில் 2 நபர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். நான் அவர்களுக்கிடையே சென்று அவர்களை பிரித்து வைத்தேன். அதற்குள் எனக்கு அறிவிக்கப்பட்ட செய்திகள் மறக்கடிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது நீங்கள் லைலத்துல் கதரை அதன் கடைசி ஒற்றை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள். தஜ்ஜால் என்பவன் ஒற்றை கண்ணன் ஆவான். அவனுடைய நெற்றியில் சிறிதளவு மட்டுமே ரோமம் இருக்கும், கழுத்து குண்டாக காணப்படும். இதோ இந்த இப்னு கதன் போன்று அவன் இருப்பான். அவன் பக்கத்தில் ஒரு சஹாபி இருக்கிறார், அவரை காமிச்சு இவரை பார்த்தீங்கன்னா தஜ்ஜாலை பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறார். இதை கேட்டவொன்னே இப்னு கதன் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அவனை போன்று நான் இருப்பதால் எனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அவன் கேட்குறாங்க. தஜ்ஜால் மாதிரி நான் இருக்கேங்கிறீங்க, தஜ்ஜாலும் நானும் அவுட்டா, அவ்வளோதான், நானும் நரகம் அவனும் நரகமா அப்படிங்கிறேன். அப்போ சொல்கிறாங்க, இல்லை, நீயோ முஸ்லீம் அவனோ காஃபிர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது முஸ்னத் அஹமதில் 4031, இஸ்லாம் 360. அப்போது தஜ்ஜாலை பற்றிய சொல்லப்பட்ட டீட்டெயில்கள் எல்லாம் மறைச்சிருக்கேன். ஏன் தான் சொல்கிறல, ஏன் மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்லலை? இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ரசூலா சொல்கிறாங்களா, ஒரு பேப்பர் கொடுங்க, நான் எழுதி தரேன், மறுமை நாள் வரை வழி தவிர விடாமல் நீங்கள் இருந்துருவீங்கன்றாங்க. அப்போ அந்த செய்தி மறுபடியும் விட்டுட்டாங்களா? ஏன்? அல்லாஹ் தடுத்துட்டானா சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது தான். அவனுடைய அடியார்களை அவன் சோதிப்பான். நீங்கள் நடுவில் இன்டர்ஃபேர் பண்ணி நீங்கள் க்ளூலாம் கொடுக்க முடியாது. ரசூலா என்ன தான் க்ளூ கொடுக்க முடிஞ்சாலும் அதிகபட்சமாக அவங்க கொடுத்த க்ளூ இதுதான். அவன் ஒத்த கண்ணுங்கிறான். இன்றைக்கி எங்கெல்லாம் ஒத்த கண்ணு இருக்குது நீங்களே பாருங்கள். பிக் பாஸ் சிம்பல்ல இருந்து இந்த பேங்க்குடைய அந்த ஏதோ எம்பிஎஸ் பேங்க் என்னமோ அதில் வந்து இந்த லேப்டாப்பில் நியூஸ் வச்சுட்டு இப்போ இந்த புதிய தலைமுறையில் வரும், அதுக்கு எல்லாமே ஒற்றை கண். மனிதனுக்கு 2 கண்கள் இருக்குல்ல, அவங்க கண்ணு தான் பயன்படுத்தணுன்னு இருந்தால் 2 கண்கள் பயன்படுத்தலாம்ல. 2 கண்ணு போட்ட மாதிரி சிம்பிள் போடணும்ல. எல்லா இடத்துலையும் ஒத்த கண்ணு. மியூசிக் இதுலேருந்து அப்புறம் சிம்பலிசம் இப்படி கை வச்சு, அதுவும் ரசூலா இப்படி தான் கை வச்சு காட்டுறாங்க. அது விவோ ஃபோன் நம்ம ஆடெல்லாம் போய் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஹீரோ இப்படி ஃபோன் இப்படி வச்சுருப்போம், ஒரு கண்ணு தான் தெரியும். ஒற்றை கண் தான் அவனுடைய சிம்பல், அவ்வளோதான். இது எங்கெல்லாம் இருக்கோ அதை புரிஞ்சுக்கிங்க. தஜ்ஜால் இது வந்து தஜ்ஜாலுடைய ஃபித்னா, இது தஜ்ஜாலுடைய ஃபித்னா, புரிஞ்சுக்கிங்க, அவ்வளோ. தஜ்ஜால் ஒத்தை கண். அதே மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோம், தஜ்ஜால் வந்து நேரில் வந்து தான் ஃபித்னா பண்ணுவான். அவன் நேரில் வந்து கண் இப்படி இருக்கும், அவன் வந்துட்டு நான் தான் அல்லாஹ் அப்படிம்பான். நம்ம வந்துட்டு எங்கே மூஞ்சி இப்படி கட்ட, நீ இருக்க வாய்ப்பில்லை, நோ பாசிபிள். முதல்ல அல்ல பூமிக்கு வருவானா, தெருவா அலைஞ்சிட்டு இருப்பானா, என்னை அல்லான்னு ஏற்றுக்கோ, என்னை அல்ல எவ்வளோ அவனு தஜ்ஜாலை எவ்வளோ பெரிய பைத்தியக்காரனா நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த மொக்க டுபாகூர் ஆசாமியை நம்பி தான் நபிமார்கள்லாம் அப்படியே பயந்து, என்ன ஃபித்னாடா பா முடியல, உலகம் படைக்கப்பட்டது நாள்லேருந்து இப்படியாப்பட்ட ஒரு ஒத்த கண்ணை நாங்கள் பார்த்தது.
அதான் கற்பனை பண்ணுறீங்க. அதான் சொல்கிறேன்ல, நம்பர் கேட்டால் நாம் வந்து கிறுக்குத்தனமாக நம்புகிறோங்கிறேன். இது நீங்கள் நம்புறது தான் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. ரோட்டில் தெரு தெருவா அல்லா தெரிஞ்சு நான் தான் அல்லான்னு சொல்லி வருவானே பூமியில். எல்லா முஸ்லீமும் காமன் சென்ஸ், ரோட்டில் அல்லா வரமாட்டான்னு எல்லாருக்கும் தெரியுமில்ல. தெரு தெருவா அல்லா வருவானா? அல்லா வரமாட்டான். அதுவும் அல்லா மனிதனா? ஒரு 2 கண், அப்போ ஒரு கண் அவனுக்கு டேமேஜ் இருக்காது, நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சி. நல்ல மனுஷனா? மனித உருவத்தில் வருவானா? சுருட்ட முடி இருக்குமா அல்லாவுக்கு? என்ன காமன் சென்ஸ்னு வேண்டாமா? ஒன்று ரசூலா அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க, சஹாபாக்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க, தஜ்ஜாலை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. என்ன உங்களை நீங்களே அண்டர் எஸ்ட் பண்ணீங்க. அதான் சொன்னல, அல்லா நீங்கள் அல்லாவை மறந்தீங்க, நான் உங்களையே மறக்க வச்சிட்டேன். நீங்கள் நம்மளை விட ஒரு மோசமான கால்நடை இங்கே யாருமே இல்லை. அல்லாவுக்கு சஜ்தா பண்ண வந்துருக்கு. அதுதான் பூமி கூட சொல்லும். அல்லாமா இக்பாலுடைய ஒரு கவிதையில், என்னம்மா நெத்தி நான் கொண்டு போனேன் பூமிக்கிட்ட, அது வந்து கேட்டுச்சு, ஏன்டா நீயே ஒரு சிலை வணங்கி இங்கே என்னடா உனக்கு வேலைன்னு கேட்டுச்சு. அதுதான் சொல்லுவேன். அந்த மாதிரி நான் சிலையை நீ வணங்குற ஆள், நீ எதுக்குறா சஜ்தா பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு எழுந்திரிச்சு கிளம்பு. கபூரில் போனால் சொல்லுவான் பூமி நீ மேலே நடக்கும்போது அப்பயே உனக்கு ஸ்கெட்சு போட்டு வச்சுருந்தானே, இன்னைக்கு சிக்கியிருக்கா, இப்போ தான் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, இப்போ நசுக்கிறேன் பார் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு மறுமையில் அது கபூரில் நசு. அப்போ தஜ்ஜால் பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுங்க, நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ஃபித்னா அது கிடையாது. அவன் ஒத்தை கண்ணன் அப்படின்னு அவ்வளவுதான் ரசூலாக அனுமதிக்கப்பட்டது சொல்கிறதுக்கு. அதை மீறி ரசூலானால சொல்ல முடியாது. தஜ்ஜாலை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணால் மக்களுக்கு புரியும் தெரியாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, குரானை படிச்சிங்க, குரானை பிடிச்சிங்க, குரானை பிடிச்சிங்க, குரான் ஹஜ்ஜத்துல் விதால கம்மிட்டா என் வாழ்க்கையை பார்த்துக்குங்க, என் வாழ்க்கையை பார்த்துக்குங்க, என் வாழ்க்கை அவ்வளோ, மீதியெல்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எங்களுக்கெல்லாம் எதுவுமே நான் தெரியாது, இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. அதுக்கு தெரியும் முக்கிய என்னென்ன ஃபத்வாக்கள் வரும், இந்த உலகம் எப்படிலாம் போகும், இதெல்லாம் இருக்கும். இன்னொரு ஹதீஸும் இது காமிச்சிடறோம். ஏன்னா தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் யாராவது வரம்பு மீற வைக்கும் செல்வத்தையோ, அல்லாவை மறைக்க வைத்துவிடும் வறுமையையோ, இயலாமையில் தள்ளிவிடும் நோய்வாய்ப்படுதலையோ, மூளை மழுங்கி போகும் முதுமையையோ, திடீரென வரும் மரணத்தையோ அல்லது தஜ்ஜாலையோ எதிர்பார்க்கிறீர்களா? இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அமல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ தஜ்ஜால் வெளியே வந்துட்டாதான் அமல் செய்ய முடியாது. அதாவது அவன் ஒரிஜினல் வடிவத்தில் வந்துட்டானா அமல் செய்ய முடியாது. ஏன்னா அந்த டைமில் உலகம் வேற மாதிரி போயிட்டு இருக்கும். அப்போ அவர் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தஜ்ஜாலுடைய ஃபித்னாவோ மறைவான ஃபித்னாவாகும். இப்போ தஜ்ஜால் வேற, அவன் ஃபித்னா வேறங்கிறது புரியுதா இல்லையா? தஜ்ஜாலுடைய ஃபித்னாவோ மறைவான ஃபித்னாவாகும். அல்லது மறுமை நாள் ஏற்படுவதையோ எதிர்பார்க்கிறீர்களா? மறுமை நாள் என்பது மிகப்பெரிய வேதனையும் தாங்க முடியாத சிரமமும் கொண்டதாகும். இது மிஷ்காத்தில் 5175வது ஹதீஸ், திருமதியில் 2360வது ஹதீஸ். சரியா? அப்போ தஜ்ஜால் வந்து மறைந்திருந்து ஃபித்னா செய்யக்கூடியவன். தஜ்ஜாலுடைய என்ட்ரிங்கிறது அவனுடைய எண்டு, அது கிளைமேக்ஸ் அது. அப்போ தஜ்ஜாலை பற்றி இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்.